புதுச்சேரியில் பாதாள சாக்கடையின் மூடி திறந்து கொண்டதால் சீறி பாய்ந்த கழிவுநீர். வாகனங்கள் சிக்காமல் இருக்கவும் விபத்துக்கள் ஏற்படாத வகையிலும் தள்ளுவண்டியை வைத்து மறைத்த பொதுமக்கள். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. புதுவையில் 2 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்நிலையில் லாஸ்பேட்டை பாக்கமுடியான்பட்டு சாலையில் உள்ள பாதாள சாக்கடையின் மூடி ஒன்று திறந்து கொண்டு அதிலிருந்து சீறி பாய்ந்த வண்ணம் கழிவுநீர் வெள்ளமாக ஓடியது. இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் விபத்துக்கள் ஏற்படாத வகையிலும் அப்பகுதி மக்கள் பாதாள சாக்கடையை தள்ளுவண்டி மூலமாக மறைத்து வைத்து நீர் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுத்தனர். இருப்பினும் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் பீச்சிக் கொண்டு அடித்ததால் அருகில் இருந்த அனைத்து கடைகளுக்குள் கழிவுநீர் புகுந்தது. மேலும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகினர். மழை பெய்து கொண்டிருப்பதால் தள்ளுவண்டியை நீர் அடித்து செல்லும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்தும் அதிகாரிகள் வரவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் மழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை என்று அரசு அறிவிப்பது போன்றே பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட ஆட்டோ ஓட்டுநர் 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் பிடித்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை வெளியிட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மழை பெய்வதற்கு ஏற்றவாறு விடுமுறை அளித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி இரவு அன்று மழையின் காரணமாக 12ஆம் தேதி அன்று புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் விடுமுறை அளித்துள்ளதாக வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உட்பட அனைத்து சமூக வலைதளங்களிலும் பொய்யான செய்திகள் வெளியானது. இதில் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் அலுவலக ஊழியர்கள் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் பொய்யான விடுமுறை செய்தியை வாட்ஸ்அப்பில் பரப்பியதாக ஆட்டோ ஓட்டுநர்களான புதுச்சேரி சின்னையாபுரம் பகுதியை சேர்ந்த ஐஸ்வர்யா ராஜ் மற்றும் கலைவாணன் ஆகிய 2 பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்கள் பொதுமக்களிடம் தங்களின் வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்க போலீசார் அறிவுறுத்தினர். இதனையடுத்து மன்னிப்பு கேட்ட வீடியோ காட்சிகளை போலீசார் தரப்பில் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் 2 இதுபோன்று இனி பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். மேலும் வரும் காலங்களில் விடுமுறை விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்களை பரப்புபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐஸ்வர்யராஜ். சின்னையாபுரத்தில் வசிக்கிறேன். முத்தியால்பேட்டை ஆட்டோ ஆட்டோ ஓட்டுகிறேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு என்னுடைய மச்சான் இவர் வந்து ஸ்கூல் லீவாக என்னான்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து அதை வந்து பழைய மெசேஜ் வந்து இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். இவர் வந்து அதை வந்து குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார். ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டு அது வந்து இப்போ அது பொய்யான தகவல். அதை வந்து இவர் வந்து தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து குரூப்புகளும் பகிரப்பட்டது. இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி மற்றவங்களும் சரி எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை தெரியாமல் மற்றவங்களுக்கு பகிராதீங்க. இதனால் வந்து பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோட வாழ்க்கையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் அண்மை செய்திகள் மற்றும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.